இன்றைக்கான கேள்வி பரபிரம்மம் இரண்டு நிலைகளில் இருக்கின்றன. ஒன்று அவ்யக்த நிலை, இன்னொன்று சாட்சி நிலை என்று நாம் அடிக்கடி பேசிட்டே இருக்கோம் இல்லையா? இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம அலச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இப்போ அந்த பிரம்மத்தினுடைய சாட்சி நிலை அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா அவ்யக்த நிலை அளவுக்கு நம்மளால போக முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த பிரம்மமா மாறணும். இப்ப பிரம்மமா மாறணும்னா பிரம்மம்ன்றது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது எதுவுமே பண்ணலடா, அது சாட்சியா மட்டும்தான்டா இருக்கு. அது எதையும் செய்யாது, எதையும் சேவிக்காது, அது எதுவுமே செய்யாம சும்மானாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப மாயையின் கலப்புல இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு சாட்சி பாவம்னு பேரு. மாயையே இல்லாம இருக்கக்கூடிய நிலைக்கு அது சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய, எண்ணங்கள் அற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு தட் இஸ் நாட் த டிஸ்கஷன். எண்ணமற்ற நிலைக்கு அப்புறம் போகலாம். இப்போதைக்கு இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வருது, எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரி, அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்றது? இப்ப நான் இந்த உடம்பு அப்படிங்கிற மனசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கேன். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் பிரம்மன்றதை நான் உணரணும் அப்படின்னா, பிரம்ம நிலையை நான் அடையணும் அப்படின்னா நான் சாட்சியா இருக்கணும். சரி, நான் சாட்சியா யாருக்கு இருக்கணும்? இந்த உலக வியாபாரங்களுக்கு சாட்சியா இல்லை. ஒட்டுமொத்தமா இந்த உடலுக்கே, இந்த மனதிற்கே நான் சாட்சியாக இருந்து என்னால் வேடிக்கை பார்க்க முடியும் என்றால் நான் பிரம்ம நிலைக்கு செல்கின்றேன். இந்த உடல்ல இந்த மனசுல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த லிமிட்டட் என்டைட்டியாக மாறிவிடுகின்றேன். நான் பிரம்மமாக இருக்க முடியாது. அப்போ நான் என்னை உணரணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்ம நிலைக்கு நான் செல்ல வேண்டும் என்றால் நான் சாட்சி, என் உடலையும் என் மனதையும் நான் காண வேண்டும். சரியா? இதற்கு உண்டான முயற்சி, பயிற்சி, நான் என்ன பண்றேன், என்ன தோணுது, உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படிங்கறத ஒரு அனாலிசிஸாவே எடுத்துட்டு போயிட்டு ஃபைனலா நாம எப்படி அந்த பிரம்ம நிலையை, அந்த சாட்சி பாவ நிலையை அடைவது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? சரி. சோ இப்போ கொஸ்டின் என் உடலையும் என் மனதையும் நான் சாட்சியாக காண்பது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாத்தியமா இல்லையா, காண முடியுமா முடியாதா, எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாமே. எப்படி பாக்குறது? இப்போ ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு. சரியா? இந்த உடல் தானாக இயங்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? அப்போ என்னுடைய ஆக்ஷன்ஸ என்னுடைய கான்சியஸின் வழியாக நான் பார்க்கலாம். சப்கான்சியஸ்னுடைய மேஜர் ரோல் என்னன்னா, இட்ஸ் எ மெஷின்னே நம்ம சொல்லியிருப்போம். ஆக்ஷன் பார்ட், அதாவது செயல்படுத்துபவன். ஒரு ஒரு இடத்துல கோவப்பட வேண்டியது வருதுன்னா அந்த கோபத்திற்கு உண்டான எல்லா ஆக்ஷன்ஸையுமே உள்ளுக்குள்ள செல்ஸ்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றவன் யாருன்னா சப்கான்சியஸ் மைண்ட். நீங்க உள்ள ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நான் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு ஆகணும் என்று நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு உண்டான எல்லாத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே செயலுக்கே கொண்டு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். சரியா? அதனால இந்த உடலை நான் சாட்சியாக இருந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய சப்கான்சியஸ் ஆக்ஷன் என்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நான் வாட்ச் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு என்ன ஆகும்? சாட்சியா இல்லை. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறீங்க, நீங்க செயல்படுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் வராது. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நான் செய்யறேன்னு சொல்ல முடியும். சிமிலர்லி இந்த உடம்பே பண்ணினா கூட, இந்த உடம்பே வேலை பண்ணிட்டு இருந்தா கூட இந்த உடம்பு பண்ற வேலையே ஆட்டோமேட்டிக்கா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை போயிட்டு நான் பண்ணேன்னு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அதனால நான் பாட்டுக்கு விலகி நின்றுட்டு இந்த உடம்பே நான் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன்னா, அதனால இந்த உடம்பு அசைகிறத பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேன். நான் ஆட்டக்கூடாது என்று முடிவுக்கு வர வேண்டும். சரியா? நான் உடம்பு ஆட்டக்கூடாது, கான்சியஸ்ல நான் உடம்பு ஆட்ட நம்ம பொதுவா பேசுறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கான்சியஸ்ல பேசுறோம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கான்சியஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பொதுவா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, கான்சியஸ்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற. இன்ஃபேக்ட் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னுடைய கான்சியஸ் ஸ்பீச் கிடையாது.
இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் மை சூப்பர் கான்சியஸோ சப்கான்சியஸோ ஏதோ ஒரு கான்சியஸ்ல நடக்குது. நான் வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளா மட்டும்தான் இருக்கணும். நான் பேசுவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். So there should not be any conscious involvement. எல்லாமே உள்ள இருக்குல்லங்க, நமக்குள்ள இல்லாத பல ஜென்மங்கள்ல மொத்த கீதையும் உள்ள இருக்கு. சரியா? அந்தரியாமியாக ஈஸ்வரனே வேற இருக்கா. சரியா? சோ let it happen automatically அப்படின்னு சொல்லி விடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் மட்டும்தான் நானா பேசிட்டு இருக்கேன். அடுத்து நான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்க போறேன். மனசை எப்படி வாட்ச் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த உடலுக்கு மட்டும் நல்லா சொல்லிருங்க. உடல் மனது ரெண்டையுமே நான் வந்து சாட்சியா நின்று பார்க்கணும் இல்லையா? இந்த உடலை சாட்சியா நின்று பாக்குறதுன்னா என்னன்னா, உடல் தானாக இயங்குவதை நீ சாட்சியாக நின்று கவனியப்பா. அப்ப இந்த உடல் நான் அல்லன்ற ஃபீலிங் வந்துட்ட. அப்போ அப்ப நான் எப்படி இயங்கும்? நீ ஒன்னும் ஒன்னும் கிளிக்க வேணாம். அதுதான் தானா இயங்கும்டா. அது இயங்குறத நீ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் என்ற ரீதியிலே இருக்கலாம்னு சொன்ன. அதுக்கு ஒரு சப்கான்சியஸ் மட்டும் காட்டியிருக்கேன். இது இன்னும் பெட்டரா புரியறதுக்காக சொல்லணும்னா, பக்தனின் சரணாகத நிலையை காட்டிட்டோம்னா இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்றான், கான்சியஸ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நேரா கொண்டு போயிட்டு பக்தன் கொடுத்தாச்சு. யார்கிட்ட? ஈஸ்வரன் கிட்ட. நமக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கின்ற அந்த மெகா பவர் கிட்ட வச்சுக்கோனியே, எனக்கு வேண்டாம், நான் எப்போ என்னென்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சுக்கோ, நான் பண்ண மாட்டேன் என்று நான் டோட்டலாவே கொண்டு போய் அவன்கிட்ட விட்டுட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சரணாகதி அடைந்த பக்தன் நிலை என்னவாக இருக்கும்? அவன் உடல் இயங்கும், ஆனா நான் இயங்குறேன்ற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா என் மனசதான் நான் இயக்கலையே, என் மனசதான் கொண்டு போய் அங்க கொடுத்தாச்சே. அப்போ செய்கின்ற செயல்கள் எல்லாம் அங்கே ஈசன் செயலாகவே கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு வல்லமை அங்கே வருகிறது. இது வந்து பக்தி நிலையிலிருந்து சொன்னாலும் இந்த உடல் இயங்குவதை தானாக நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். அந்த சாட்சி, பிரம்மத்தின் சாட்சி நிலை அப்படிங்கிறது ஓரளவு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சரியா? சரி, இன்னும் வேற ஞானத்தின் படி வேற ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், ஜீவன், ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்றத கேட்டகரி வைஸ் நல்லா பிரிச்சு அதை அடிக்கடி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜீவனுக்கு திங்க் பண்றதுக்கு மட்டும்தான் உரிமை கொடுத்திருக்கான், செயல்படுத்துறதே ஈஸ்வரன்டா. இந்த ஞானம் உங்களுக்கு இருந்திருந்தா கூட நான் செய்கிறேன் என்ற பாவம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உடலை நீ இயக்கவே முடியாது. இந்த உடலை இயக்குபவன் அந்த ஈஸ்வரன் என்ற அந்த ஸ்திதிக்கு நம்ம போயிடணும். சரியா? அப்போ மன இயக்கத்துக்கு வரலங்க, நான் உடல் இயக்கத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன். சோ இந்த உடல் இயங்குவதற்கு எந்த வகையிலையும் நான் காரணம் இல்லைன்னு தெளிவாயிடுச்சா? சரணாகதி அடைந்த பக்தனுக்கு மட்டும் இல்லைங்க, கடைஞ்ச இடத்துல எல்லா அஞ்ஞானிகளுக்குமே ஆக்சுவலா அவன் உடம்பை இயக்க முடியாது. என் உடம்பை இஷ்டத்துக்கு இயக்க முடிஞ்சா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், எங்க நடக்குது? இல்ல. அப்போ நீ நினைச்சதை கொண்டு போயிட்டு ஈஸ்வரன் ஃபில்டர் பண்ணி அவன் என்னென்ன கர்மாவை பேஸ் பண்ணி அவன் தானே ஆட்டுறான். அப்ப நீ என்னத்த ஆட முடியும்? சோ ஆட்டுபவன் அவனடா. இங்கே இந்த உடலை உன்னால் ஆட்ட முடியாது, இந்த உடல் தானாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது என்ற தெளிவான உண்மையை புரிந்து கொண்டால், அப்ப நான் ஆட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்ல போயிட்டு இந்த உடலோட நீ அட்டாச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த உடலை விட்டு நீ வெளியே வந்துட்டா கூட இந்த உடல் இயங்கும். ஏனென்றால் இந்த உடலை இயக்குபவன் நீ அல்ல. சரியா? இது வரைக்கும் ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட், இது வரைக்கும் எனக்கு பெருசா கன்ஃபியூஷன் இல்லை, உங்களுக்கும் கன்ஃபியூஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரம்மத்தின் சாட்சி நிலையை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நம்ம மெயினா செய்ய வேண்டியது என்ன? எல்லாத்தையும் சாட்சியா பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. இவனை, இந்த உடம்ப நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த நானை தூக்கிட்டு பிரிச்சு வெளியில போயிட்டு இந்த மத்த எல்லா உடம்பு பாக்குற மாதிரி இந்த உடம்ப நான் பார்க்கணும்ல, அப்பதானே அந்த பிரம்மத்தின் சாட்சி நிலைக்கு நாம் போக முடியும் என்ற காரணத்தை கொண்டு நான் இவ்வளவு நேரம் சொல்லி முடித்தேன். ஓகேவா? எனக்கு இதுக்கு மேலதான் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க எனக்கு. சோ ஹவ் நீ உனது உடலை சாட்சியாக பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டேன். நீங்க உங்கள் மனதை நீங்கள் சாட்சியாக பார்க்க முடியுமா, முடியாதா? பார்ப்பதுன்னா எப்படி அப்படிங்கிறத எனக்கு நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க. மனசுன்னா என்ன?
சப்கான்சியஸ் மைண்டை விட்டுருங்க, கான்சியஸ் மைண்ட் தான் இங்க மேட்டரா வருது. ஏன்னா எண்ணங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு, கான்சியஸ் மைண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஸ்டோர் ஆகுது. அது வந்து ஒன்லி ஆக்ஷன் பாட்டுக்காக மட்டும்தான். அப்போ என் மனது அப்படின்னா எண்ணங்கள். எனக்கு எண்ணங்கள் ஓடுது இல்லையா, எனக்கு ஓடுகின்ற எண்ணங்களை நானே பார்க்க முடியுமா? கேள்வி வச்சுட்டேன், நீங்க டிஸ்கஸ் ஷேர் பண்ணுங்க. என்னுள் எண்ணங்கள் ஓடுகின்றன அப்படின்னா எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை நான் சாட்சியா நின்று பார்க்க முடியுமா என்பது கேள்வியா நான் வச்சிருக்கேன். ஆப்ஷன்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கூட கொடுக்குறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எஸ் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறத நான் சாட்சியா நின்று, நான் நினைப்பதை நான் சாட்சியா நின்று பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆப்ஷன், ஒரு சைட்ல நின்று பேசுங்க. இன்னொரு சைட்ல நின்று பேசுறவங்க, இல்ல எப்ப என் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேனோ அப்பவே எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிடுது. அப்போ நான் எண்ணங்களை பார்க்கும் அந்த செயலில் நான் ஈடுபடும் போது அங்கே எண்ணங்கள் ஓடுவதில்லை. எண்ணங்களாகவே ஓடிக்கொண்டிருக்கும் வரை ஓடுகிறது. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு திங்க் பண்ண மொமெண்ட்ல இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னு வேணா என்னால யோசிக்க முடியுதே தவிர திருப்பி ஓட மாட்டேங்குது என்று தோன்றுபவர்களும் சொல்லலாம். சரியா? என்னுடைய அனுபவத்துல இப்படி இருக்கு, என்னுடைய அனுபவத்துல இப்படி இருக்கு. உங்க அனுபவத்துல பேஸ் பண்ணி நீங்க தயவு செய்து பேசுங்க. நான் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசல. நீங்க சொல்றது வச்சுதான் நானே கண்டுபிடிக்க போறேன். ஸோ தேர்ஃபோர் நீங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிருப்பீங்க. நீங்க மெடிடேட் பண்ணும்போது நீங்க மூச்சை கவனிங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல ஒரு இறைவனை நீங்கள் கற்பனை செய்யுங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இறைவனை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கும் கற்பனையை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூச்சை நீங்க கவனிக்கணும், நீங்க மூச்சை கவனிச்சுட்டு இருக்கீங்கன்றதை நீங்க பார்க்கணும். இது கூட ரொம்ப ஈஸி, ஏன்னா எண்ணங்கள் ரொம்ப கம்மி. ஒரே உருவம் அல்லது ஒரே மூச்சு ஆக்ஷன். ஆனா ஒரு கற்பனைய நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கற்பனையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த கற்பனையை பார்த்து கொண்டே அந்த கற்பனையும் ஓட்ட முடியுமா? சரியா? ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஐ கேன் கெயின் சம் நாலேஜ் ஃப்ரம் யூ. அதாவது நான் சொல்ற அந்த 3 எக்ஸாம்பிள் கரெக்டா தெரியல, ஒப்பிடுறேன். தியானத்துல நீங்க உட்காரும்போது எண்ணங்களை நான் சாட்சியாக பார்ப்பதாக நான் எண்ணுகிறேன். அது தப்பா கரெக்டா தெரியாது. எண்ணங்கள் எதுவாகட்டும், நீங்க இப்போ அதாவது நிப்பாட்டாதீங்க அப்படிங்கும்போது, அமைதியா இருக்கும்போது எண்ணங்கள் நானும் ஆனா நிப்பாட்டாதீங்க அப்படின்றாங்க. தாறுமாறா வரும். ஆனா எண்ணங்கள் நான் என்னென்ன நினைச்சேனோ அதை நிப்பாட்ட நினைப்பேன். நிப்பாட்ட முடியாது. அது பாட்டுக்கு வெளிய வந்துட்டு இருக்கும். தியானம் தொடர்ந்துட்டு இருக்கும். எண்ணங்களை தடுக்காதீர்கள் அப்படிங்கும்போது, அங்க நான் அந்த எண்ணங்கள நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் என்னை மீறி வரும். அப்படின்னு நினைக்கிறேன். அத சாட்சி பாவனையில பார்க்க முடியுது. இவ்ளோ கேவலமாலாம் நம்ம நினைச்சிருக்கோமா? அப்படின்னு 1 மணி நேரம் கண்டிப்பா கண்ண மூடிட்டு 2 மணி நேரம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டுட்டு இருக்கும்போது மட்டும் அது நடைபெறுது. நான் கான்ஷியஸ்ல இருக்கும்போது, "ச்சீ இப்படி நினைக்காத" அப்படின்னு அது நின்றுது. 2மே நடக்குது. என்ன? நீ நினைக்கிறத நீ கான்சியஸ்ல வாட்ச் பண்ண முடியுதா அப்படிங்கிறது கேள்வி. அதான் வாட்ச் பண்ண முடியல. வாட்ச் பண்ணும்போது நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிறேன் கான்ஷியஸ்ல. வாட்ச் பண்ணும்போது நிப்பாட்டிடுற. சம்டைம்ஸ் நீ வாட்ச் பண்ணாத போது அது கூடவே டிராவல் ஆயிடுற. ஆமா. வாட்ச் பண்ணும்போது நிப்பாட்டிடுறது அப்படின்னா. ஆமா. நீ இப்ப நான் ஒருத்தங்கள பத்தி தப்பான ஏய் இப்படி நினைக்காத ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்படி என்ன நீ இப்படி நினைக்கிற? ஏன் இப்படி நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நின்றுது. அத வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே. என்ன? இதே இது கற்பனையில இருக்குல்ல, கற்பனையில. கற்பனை பேருக்கு சொல்லுங்க. கற்பனையில நான் எண்ணங்கள் முழுதும் என்னுடைய நான் சாட்சி பாவனையில சூப்பரா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கேன். அங்க நிப்பாட்டலாம் மாட்டேன். நல்ல சாட்சி என் எண்ணங்களை நான் சாட்சியாக நின்று கான்ஷியஸ் மைண்டோட சப்கான்ஷியஸ் எல்லாம் கிடையாது அது. ஏன் கற்பனை ஓட்டுறது நானா தானே கிரியேட் பண்றேன் அந்நேரத்துல. உள்ள இருந்து எல்லாம் வரல. உள்ள இருந்து வர்றது தியானத்துல. ஓகேமா, தெளிவா புரிஞ்சிருச்சு எனக்கு. உன்னுடைய அனுபவம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அனாலிசிஸ் நான் அப்புறமா பிரசன்ட் பண்றேன். இதே மாதிரி வேற யாராவது உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ அழகா பிரிச்சு காட்டி பேசினா, கற்பனையில்
எனது கற்பனையை நான் சாட்சியாக அழகாக கண்டு ரசிக்கின்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான உதாரணம். ஆனால் தியானத்தில் எனது கற்பனையோடு நான் ஒட்டி கொண்டு சென்று விடுகின்றேன். நான் சாட்சியாக இருக்கும் போது அதை நிறுத்தி விடுகின்றேன், அதோடு செல்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்து விட்டால். எனி மோர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் எனிபடி? எனக்கு அது மாதிரி தானே தோணுச்சு. ஸோ இப்ப சாட்சியா இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது, ஸோ அந்த ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம ச்சே இப்படிலாம் நினைச்சிருக்கேனா? சரி இப்படிலாம் நினைக்கிற பாரு, இப்படிலாம் நினைச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விலகுறம்போது தான் அப்ப ஒட்டுனதுலேருந்து நம்ம விலகுறம்போது தான் சாட்சியா இருக்க தெரியுது. ஸோ அந்த பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அந்நேரம் எனக்கு தெரியல. ஸோ அதில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி 2ம் அ ஆல்டர்னேட்டா நடந்துட்டே இருக்கு. ஸோ ஒட்டி இருக்கும்போது அந்த தாட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே விலகி இருந்து பார்க்கணும் அப்படின்னு தாட்ல கொண்டு வந்து விலகும்போது, அந்த தாட் நினைச்சு, "ஓ! இப்படி பார்த்தியா?" அப்படின்னு அப்ப சாட்சியா தெரியுதுண்ணா எனக்கு. ஸ்டாப் ஆயிடுது அப்படிங்கிற. ஆமா, ஆமா. ஓகே, குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, ஓகே, நானே ஆரம்பிக்கணுமா? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அண்ணா சொல்லு. அண்ணா கனவுல வந்து நம்ம கனவு கண்டு விழித்ததுக்கு அப்புறமா கனவுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம ரிமைண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சாட்சி பாவனைய வந்து பண்ண முடியும்னா? அது நான் கனவுல கேட்கல. அப்புறம் ரீகால் பண்றதை பத்தி நான் கேட்கல. நீ வந்து சாட்சியா நிக்கணும், அதே சமயத்துல நீ ரன் பண்ணணும். அவ சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, கற்பனையில பண்றேன் அப்படின்றத சொன்னா. கனவுல அப்படி இல்லையே. கனவுல அப்படி கிடையாதுன்னா, பட் கனவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கான்ஷியஸ் தானே அதை வந்து ரீகால் பண்ணுது. அப்ப வந்து சாட்சி பாவனையில என்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்றேன். ஓகே, அதுதான் மெடிடேஷன் பண்ணும்போதே கூடவே டிராவல் பண்ணிடுறாங்க. பட் டிராவல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யோசிச்சு பார்க்கும்போது, என்னடா அது லூசுத்தனமா இப்படி எல்லாம் ஏன்டா திங்க் பண்ணோம், அது ரீகால் பண்ண முடியுது. என்னது கேவலமா திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ண முடியுது. ரீகால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்ப ப்ராசஸ் என்ன, இது லூசுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த மொமெண்ட் அது அவேர்னஸ் கொண்டு வரும்போதே அந்த லூசுத்தனமான எண்ணங்கள் நின்று விடுகின்றன. சோ முட்டாள்தனமான தேவையில்லாத அன்வான்டட் தாட்ஸ் வந்து நீ அவேர்னஸ கொண்டு வந்த உடனே ஸ்டாப் ஆயிடுது. பட் நீ அவேர்னஸ் கொண்டு வராத போது கூடவே டிராவல் ஆகுது. சோ கிட்டத்தட்ட கனவு இதுவும் வந்து ஈக்வேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மெடிடேஷன்ல. அதுதான் சொல்றேன் நான். இப்ப வந்து ஒன்ஸ் நான் வந்து கண்ணா பின்னான்னு என்னமோ ஓடிட்டே இருக்கும். ஒன்ஸ் என்னோட கான்ஷியஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிடுது அப்படின்னா, உடனே வந்து அது ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். ஸ்டாப் ஆயிட்டு கான்ஷியஸ்லி நான் என்ன ஓட்டுவேன்னா, நான் ஞானத்தை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோம். இந்த இடத்துல இது தப்பு. இந்த தாட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஓடுது அப்படின்னு சொல்லி, நான் அதுல வந்து நாலேஜ வந்து நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன நினைக்கணும்? பிரம்மத்த நினைக்கணும். நான் பிரம்மம் அப்படின்னு நினைக்கணும். பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டோரீஸ். ஸோ அந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு பஃபல்லோ கதையெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. நான் எருமைன்னு சொன்னம்போது அவன் எருமை ஆயிட்டான். நான் பிரம்மம்னு சொல்லும்போது அவன் பிரம்மம் ஆயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ நினைக்கிறது, அப்புறம் கண்ணு முன்னாடி பார்க்குற எல்லாரையுமே பரபிரம்மத்தோட ஸ்வரூபமா நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ வந்து அவேர்னஸோட ஓட வைக்க முடியும். அப்ப என்னால வாட்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் நான். புரியுதா? நீ சொல்றது என்ன சொல்ற அப்படின்னா, நீ சொல்றதும் ஒரு கற்பனை தான். ஆனா நல்ல கற்பனை. தேவையில்லாம முட்டாள்தனமான கற்பனை ஓடிட்டு இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ணி நான் நல்ல கற்பனைக்கு திருப்பி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அகெயின் யூ ஆர் நாட் அவேரிங் அபவுட், அதாவது நீ கிட்டத்தட்ட கற்பனை மாதிரி வச்சுப்பேன். இப்ப சொன்னால இந்த கற்பனை வேலை வந்து நான் அவேர்னஸோட நான் என் கற்பனையை ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால. சோ அந்த மாதிரி ஒரு கற்பனையை நீ வந்து டைவர்ட் பண்ணி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாண்ணா. நல்ல கற்பனையா ஓட்டுற அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. சரியா? அதாவது தாட்ஸ் அப்படிங்கிறது தானா போகுது. கற்பனை அப்படிங்கிறது நான் கொண்டு வந்து பண்றேன். நீ கற்பனை பண்ணும்போதுதான் தாட்ஸ் போகும். இல்லண்ணா, நான் கற்பனை பண்ணும்போது தாட்ஸ் போகாது. அது வந்து தாட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து நீ பிறக்குதுன்னா, நல்ல விதமான கற்பனை பண்ணணும், ஞானமான கற்பனை பண்ணணும்னு நினைச்சு அந்த தாட்ஸை ஓட்டுற. சோ ரிகார்டிங் தட் உனக்கு என்னென்னலாம் அந்த ஞானமயமான கதைகள் தெரியுமோ அந்த கதைகள் வந்து ஓட ஆரம்பிக்குது.
ஆமா. அது ஓடுது. அப்படி இல்லாம நான் வந்து சும்மா இருக்கும்போது, என்னோட இந்திரியங்கள்ல நான் போய் அட்டாச் ஆகும்போது, கன்னா பின்னான்னு ஓடுது இல்லையா? அது வந்து கான்ஷியஸ்ல ஓடுதா? இல்லன்னா சப்கான்ஷியஸ்ல ஓடுதா? கான்சியஸ் போய் அட்டாச் ஆயிடுது, அதுல கான்சியஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வந்து எனக்கு அவேர்னஸ் வருதோ, வந்தவனதான் ஓட்டத்தை நிப்பாட்டிடுற இல்ல. ஆமா நான் அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓட்டுறத நிப்பாட்டிட்டு, நான் எனக்கு என்ன பிரியமோ அத ஓட்டுறேன். நீ கான்சியஸ் வந்து அதுல ஒட்டிட்டு ஓடிட்டு இருக்க, நீ ஏன் அந்த கான்சியஸ பிரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுற அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகுது. ஓகேண்ணா. சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவங்களை வைத்து நான் மேற்கொண்டு என்னுடைய அனாலிசிஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம இப்போ பிரம்மமா மாறணும்னா நம்ம என்ன வேணும்? இந்த இந்த உடலையும் இந்த மனசையும் சேர்ந்து நான் சாட்சியா பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நான் வந்து பிரம்மமாயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து நம்ம இந்த கேள்வியை ஆரம்பிச்சிருக்கோம். உடலை காண்பது எப்படி அப்படிங்கிறத ஸ்லைட்டா பேசி முடிச்சோம். இப்போ மனதை காண்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது, மனதை சாட்சியாக நாம் கற்பனையில் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். என்னது? கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பொழுது போகல, நாமளே இந்த ஒரு உலகமா இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை செய்பவன் கற்பனை என்று இரண்டாக பிரிகின்றார். ஆனால் கற்பனை செய்பவன் இந்த கற்பனைக்கு சாட்சியாய் இருந்து கொண்டே அழகாக இவனே அத்தனையுமாக இருந்து கொண்டு இவனே இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப இவன் அழகாக சாட்சியாக தன் எண்ணங்களை பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டு இருக்கின்றான். இப்ப சாட்சியா பார்த்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. சரியா? இது இதுல கற்பனை வரல. அடுத்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னமா அப்படின்னு கேட்டா, மெடிடேஷன் பண்ணும்போது லூசுத்தனமா கற்பனை கண்ணா பின்னான்னு ஓடுமா, அதை வந்து நாங்க அவேர்னஸ் அதோட சேர்ந்து நாங்க டிராவல் ஆயிடுவோம். ஆனா சாட்சியா அதை கொண்டு வந்து பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சாட்சியா நின்று பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த லூசுத்தனமான எண்ணங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுனால டக்குன்னு அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அது ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா லூசுத்தனமான எண்ணங்களை நீ அவேர்னஸ் கொண்டு வரும் போதே அது ஸ்டாப் ஆயிடுது. மறுபடியும் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, மூச்சை மட்டும் கவனிங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச இறைவனை பாருங்க, ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுல உன் மனசை வச்சுட்டு இருப்ப, அதோட டக்குன்னு முன்னையும் அறியாம மறுபடியும் வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருப்ப. அப்போ நீ அவேர்னஸ்ல இருக்க மாட்ட, நீ சாட்சியா இருக்க மாட்ட, அதோட ஒட்டிட்டு போயிட்டு இருப்ப. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவேர்னஸ் கொண்டு வந்த உடனே உனக்கு தாட்டை ஸ்டாப் பண்ணிடுவ என்று இரண்டு விஷயங்கள் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இப்போ ஞான நிலை என்றால் என்ன, பிரம்ம நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் வந்து இந்த உடம்பு மனசை விட்டு வெளியே போகணும். இதுதான் இப்ப என்னுடைய மேஜர் ரெக்குயர்மெண்ட். இந்த உடம்பு மனசை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா நான் யாருன்றதை நான் புரிஞ்சுக்க முடியும். இந்த உடம்பு மனசுக்குள்ள ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனையே. என்னால வந்து ஞானி ஆக முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற முயற்சி. சரி, அப்போ இது ஈஸி தானே, என்னுடைய மனசை நான் வந்து வேடிக்கை பார்த்தா போதும்ல அப்படின்னா, கற்பனையில் நீ வேடிக்கை பார்ப்பது என்பது பிரம்மத்தின் சாட்சி பாவமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நீ கற்பனை பண்ணிட்டு இருக்க. நீ கற்பனையில நீயே எல்லாமாக இருக்கிறாய் என்றாலும் கூட உனக்கு பிடிச்ச மாதிரியான, உனக்கு பிடிச்ச லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஏத்த மாதிரியான கற்பனைகளை நீ ஓட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இந்த கற்பனையின் வாயிலாக உனக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 100% நியூட்ரல் மைண்ட்ல நீ இருந்து கொண்டு இங்கு இந்த கற்பனையை செய்கின்றாயா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லாமல் இருக்கின்றது. சரியா? சோ தேர்ஃபோர் பிரம்மத்தின் சாட்சி பாவம் என்பது உனது கற்பனை பாவமாக இருப்பதற்கு வழி இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இதை வந்து அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. சரியா? நீ அடுத்து மெடிடேஷன் கொண்டு வரும்போது மெடிடேஷன்ல தான் விருப்பு வெறுப்பு இல்லாத அன்பான எண்ணங்களை நீங்கள் விதைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோட மெடிடேஷன்ல என்ன பண்றீங்கன்னா தாட்ஸ் பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக தாட்ஸை நிப்பாட்டு, ஒரே ஒரு போக்கஸ் பண்ணு, ஒரு ஒன் பாயிண்டடா நினைச்சுக்கோ, மூச்சை மட்டும் கவனி, ஏதோ ஒன்று கவனி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் அறியாமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆன எண்ணங்கள் வெளியே வருகின்றன. வரும்போது அது உங்களுக்கே தெரியுது, ஆஹா இது தப்பாச்சே. ஏன்னா இப்ப ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பர்டிகுலர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இடம் இல்ல, மூச்சை கவனிக்கிறதுல என்ன மண்ணாங்கட்டி லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. சோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாத ஒரு ப்ராசஸ்ல நீ மைண்ட வச்சிருக்கலாம்னு நினைச்சா அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல எடுத்துட்டு போகுது.
உடனே நீ புரிஞ்சுக்கிற, தப்பு பண்ற, நீ என்ன வேலைக்கு வந்த, அதை பண்ணு, எதுக்கு அங்கெல்லாம் ஓடுற, சீச்சி எதுக்கு தேவையில்லாம ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீ நேட்டா இங்க கொண்டு வந்துடுற. சரியா? சோ தி மெடிடேஷன் ப்ராசஸ் கேன் பி கன்சிடர்ட் டு பி, அது உண்மையான சாட்சி பாவத்துக்கு நீங்க முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ கற்பனை அப்படிங்கிறதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லயும் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். அது பிரம்மத்தின் சாட்சி பாவமா இருக்க முடியாது. அப்போ எண்ணத்தை ஒன் பாயிண்டா போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே உன்னால அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பக்கம் டிராவல் ஆகும்போது கொண்டு வர லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாத எண்ணங்களுக்கு நீ போக்கஸ் பண்ற, அதுல அவேர்னஸ் கொண்டு வர்ற என்பது போன்று நான் அதை காண்கின்றேன். சரியா? அப்போ சிம்பிளா ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணலங்க. நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உடம்பு மனசை விட்டு வெளியே வரணும். அப்போ உங்களுக்கு பெரிய டவுட் வந்துடும். ஐயோ அப்புறம் நான் என்னாவேன்? நீ ஒண்ணும் ஆக மாட்டேன், நீதான் பிரம்மமா ஆயிருவியே. இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி பாக்குறியோ அந்த மாதிரி இவனையும் அப்புறம் இவனை யாரு இயக்குறது? இவனுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துச்சுன்னா அது நீ இவனையே நினைச்சிட்டு இருக்காதடா. இந்த உலகமே நீதானே. இவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இவன் இல்லவே இல்லை, இந்த உலகமே இல்லவே இல்லை, இது எல்லாமே மாயா. சரியா? சோ 100% இந்த மாயா புரிதலில் இருந்து கொண்டு நாம் வெளியே வரணும். வெளியே வரும்போது என்ன நமக்கு டவுட் வரக்கூடாதுன்னா, இந்த மனதை நான் இயக்கவில்லை என்றால், அது இயக்கவில்லை என்றாலும் இந்த உடலும் மனமும் இயங்கும் என்ற புரிதலுக்கு வர வேண்டும் அப்படின்னு மட்டும் நான் கேட்கிறேன். சரியா? சோ நான் என்ன ப்ராசஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனதை கவனியுங்கள் என்றால் என்ன கவனிக்கணும்னா, நீங்க கான்சியஸ யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க கவனிக்கணும். உங்கள் உடலை கவனியுங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். நீ யாரோ மத்தவங்க என்ன எப்படி வேலை பாக்குறாங்களோ அந்த மாதிரி உங்க உடம்ப பாக்குறத பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி உன் மனது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். மத்தவங்க எப்படி செயல்படுறாங்களோ அப்படி உன் மனது செயல்பாடுகளையும் கூட நீ பார். உன் மனம் என்ன சிந்திக்கிறது என்பது கூட உனக்கு தெரிய வேண்டாம், தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அது தேவைக்குண்டான எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டு அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். நீ எதுவுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் புரிய வைக்கிற விஷயம் ஒண்ணுதாங்க. உன் மனதை சாட்சியாக பார் என்றால் உன் மனதை ஓட்டாமல் இருக்க பார் அப்படின்னு அர்த்தம். உன் மனதை அதுபாட்டு ஓடுது இல்ல, அடிச்சு இப்ப எதுக்கு ஓடிட்டு இருக்க? நீ நினைச்சுதான் ஏதாவது ஆக போகுதா? நீ எதுவுமே நினைக்கலன்னாலும் நடக்கிறது நடக்கத்தாண்டா போகுது. இப்ப பிராப்த கர்மாவின் படி, அதாவது நீங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கான்சியஸ் ஸ்டோர்லாம் ஸ்டாப் பண்ணா கூட உங்க பிராப்த கர்மால என்னென்ன இருக்கோ, எதாவது நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடக்கும். நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை நீங்க ஹேண்டில் பண்ணதை விட ஈஸ்வரன் ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இந்த உடம்பு செயல்படும். சரணாகதி அடைந்த பக்தன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. நீங்க கான்சியஸ் மைண்ட நீங்க ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் உங்களை ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிப்பான் அப்படிங்கிறாங்க. நீங்க சரணாகதி பண்ணினாலும் ஈஸ்வரன் தான் டேக் ஓவர் பண்ண போறான். நீங்க கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணல அப்படின்ன மொமெண்ட்ல உங்களை டேக் ஓவர் பண்ண போறது யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான ஈஸ்வரன் தான் டேக் ஓவர் பண்ண போறான். அப்போ நீங்கள் சிந்திக்க மட்டும்தான் முடியும், உங்கள் சிந்தனையை ஈஸ்வரன் ஆட்டுவான் என்று சொன்னேன் அல்லவா? அந்த சிந்தனையும் அவனிடத்தில் விட்டுவிட ஐயா. அவனே உனக்காக சிந்தித்து அவனே உனக்காக இந்த உடலை ஆட்டிவான். ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் ஆட்டி கொண்டிருக்கின்றான். நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இந்த உடலையும் சேர்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே. சரியா? சோ இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அந்த பயிற்சியை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். So whenever if my mind started thinking unwanted, unnecessary, useless thoughts தான் நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது, ஒரு சம்பவம். ஐயோ அப்படி ஆச்சுன்னா அவன் வந்துட்டானா, அவன் ஏதாவது சொல்லிவானா, அப்படியா ஒரு யாராவது நாளைக்கு ஒண்ணு கொல்லாம விட போறேன் அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் எவனாவது சொல்லிட்டு போயிட்டோமா, ஓடும் பாருங்க மனசுக்குள்ள. ஐயோ அவன் வந்துருவானோ, நாளைக்கு வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஆஹா ஓகன்னு ஓட ஆரம்பிக்கும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட இங்க நீ வெளியே வந்துட்ட, அந்த சம்பவத்துக்கு உண்டான எதிர்வினை என்ன செய்ய வேண்டும் என்று ஈஸ்வரனுக்கு தெரியாதா? ஒண்ணு நீ சரணாகதி அடைந்த பக்தனா ஃபீல் பண்ண, இல்லைன்னா மைண்ட ஸ்டாப் பண்ணிட்டு நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணிடு. இந்த உடம்பு மனசு நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை பார்க்கிற ஆளா வந்துட்ட. அந்த நான்கிற ஆக்ஷன், இந்த தாட் அவேர்னஸ் வாட் சிந்திக்க கூடாதுங்கிற அவேர்னஸ் ஓடும், வேகமா ஓடும். ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு டன்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம ஆல்ரெடி கையில வச்சிருக்கோம். ஏய் இது என்ன மாயடா,
நீ செத்தே போனாலும், இந்த உடம்பு செத்தே போனாலும் உண்மையில சாகாது, நீ உயிரோட தான் இருக்க. நீ இல்லை, இது இந்த உலகமே மாயா. மாயானால இதை வந்து கொண்டு வருவீங்களோ? அல்லது ஈஸ்வரன் அவன் இயக்குவது எல்லாம் நன்மைகரமாகவே இயக்குகின்றான். இந்த சிற்றறிவு எதுக்கு அலட்டிக்கணும்? பேரறிவு எனக்காக இயங்குவதற்கு தயாராக இருக்கும் போது அதை கண்டு ரசிப்பதை விட்டுவிட்டு இந்த சிற்றறிவு துள்ளுவதற்கு எதற்காகடா என்று நாம் புரிந்து கொண்டு அவனிடத்தில் முழுமையாக ஒப்படைப்பது. அப்படின்னா இந்த மனசை இயக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றதுக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சோ ஓடும், அது வேகமா ஓட ஆரம்பிக்கும். என்னமோ நான் தான் எல்லாத்தையும் உலகத்தையே காப்பாத்துற மாதிரி, என்ன நானே தான் காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி, நான் சிந்திக்கலன்னா இந்த உடம்பு நாசமா போகும் அப்படிங்கிற மாதிரி வேற ரேஞ்சில நம்ம வந்து மைண்ட் ஓடும். ஆனால் அந்த மனதை ஒட்ட வேண்டாம். அந்த இடத்துல டக்குன்னு நீங்க உங்கள் மனதை கவனியுங்கள் சாட்சியாக என்று நான் சொல்வது எதை என்றால், உங்கள் மன இயக்கத்தை நீங்கள் இயக்க விடாமல் தடுத்து விடுங்கள் என்று சொல்வது. அப்புறம் இந்த உடம்பு வந்து ஆக்ஷன் பண்றதுக்கு ஒரு தாட் வேணும்ல. The thought will automatically produce and automatically executed. நீ ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ இப்ப பேசிட்டு இருக்கலடா, இப்ப நீ பேசணும் அப்படின்னா என்னென்ன பேசணும் அப்படின்னு நீ சிந்திச்சு தானே பேசணும். அப்ப நீ மனசை இயக்குனா தானே எங்க கூட பேசவே முடியும். நீ என்ன நீ மனசையே இயக்காதன்னு நீ இப்ப பேச முடியாதுல நடனமா இருக்க சொல்றியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்ல வரேன். இப்ப நான் சிந்திச்சாங்க பேசிட்டு இருக்கேன். எப்போ எதை எந்த நேரத்துல எந்த வார்த்தை வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து விடும். நீ ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாரு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ உன் உடலையும் இயக்கவில்லை என்றாலும் உன் மனதையும் இயக்கவில்லை என்றாலும் இது இரண்டும் தானாக செயல்படும் அதிசயத்தை கண்டு ரசிக்க முடியும். அதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புரியுதா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன் நீங்களே அதுதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 100 பிளான் பண்ணுவீங்க. ஆனா கரெக்டா அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்க பாட்டுக்கு என்னமோ ஒண்ணு சிந்திச்சு சூப்பரா ஏதோ ஒரு செயல்பட்டு இருப்பீங்க. இவ்வளவு நீங்க முதல்லயே சிந்திச்சு வச்சீங்களா, அது ஒண்ணு கூட அங்க யூஸ் ஆயிருக்காது. அப்புறம் பார்த்தா ஆமா அந்த திடீர்னு அந்த மொமெண்ட்ல எனக்கு தோணுச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? பல தடவை அதுதானே நடக்குது. ப்ரீ பிளானிங்ன்ற பேர்ல லட்சக்கணக்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல பய உணர்வோட நீங்க எவ்வளவோ சிந்திச்சு உங்க வாழ்க்கையில என்னத்தை பெருசா நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி அகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பிளான் பண்ணி வச்சதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு பிரச்சனை வரும். இல்ல நீங்க இதுதான் வரும்னு நினைச்சு வச்சிருப்பீங்க, வேற ஒண்ணு வந்துடும். அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னத்தையும் ஒண்ணு செயல்படுவீங்க, அது முடிஞ்சு போயிருக்கும். நம்ம கிளாஸஸ்ல அடிக்கடி இமேஜினேட்டிவ் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசியிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருப்போம்? 99% ஆஃப் தி ஃபியர்ஃபுல் தாட்ஸ் ஆர் இமேஜினேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி நடந்ததா? அப்படி நடந்தது 0.1% நடக்கும். மீதி 99% நீ வந்து தேவையில்லாம உன்னுடைய மனதை போட்டு பாழாக்கிக்கிற எண்ணங்களை உருவாக்கி பயந்து செத்து சுண்ணாம்பாய் கஷ்டப்பட்டது மட்டும்தானே மிச்சம். நீ பயந்து நீ யூஸ் பண்ண மைண்டுனால. அப்ப யூஸ் பண்ணாத. இப்ப யூஸ் பண்ணலன்னா நடைபெறும் ஆடுவேனா? ஆக மாட்ட. தேவையான நெசசரி தாட்ஸ் ஃபார் ஆக்ஷனுக்கு தேவையான, இந்த மாயைக்கு தேவையான, இந்த விளையாட்டுக்கு தேவையான ஆக்ஷன் அந்த மொமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத நீ பார்க்க முடியும். அதை கூட நீ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நெசசரி தாட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம சிந்திக்காதீங்க. எது தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து உங்க மனசால சிந்திங்க. அதை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி சிந்திங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லலைங்க. நானும் மனசையே இயக்காதடா, விடுறா, அது நான் நல்ல, இந்த மனம் நான் நல்ல, இந்த உடல் நான் நல்ல, இந்த உலகம் நான் அல்ல, இது எதுவுமே நான் அல்ல என்று துண்டாக நீ வெளியில போயிட்டு இது எல்லாமே வெறும் மாயா ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு லைட்டோட பிம்பம். திரையில பாக்குற மாதிரி வெறும் பிம்பங்கள் இவைகள் எல்லாம். இவையெல்லாம் எதுவுமே உண்மையான ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கின்றன, உண்மை அல்ல. வெறும் தோற்ற மாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றன என்ற அழகான புரிதலோடு நீ வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த உடல் மனம் இரண்டையும் விட்டு வெளியே வருகின்றோம். இதுதாங்க ப்ராசஸ். எப்போ இந்த மனதிலிருந்து வெளியே வந்துட்டோமோ அப்போ பிரம்மமாக நாம் மாறுகின்றோம். ஏன்னா பிரம்மத்திடத்துல மனசு கிடையாது. மனசு இருக்கிற வரைக்கும் நீங்க பிரம்மமாக முடியாது. அப்ப பிரம்மம் ஆகணும்னா நீங்க மனசு இயக்க கூடாது, நீங்க மனசுல இருக்க கூடாது. மனம் என்பது பொய், பிரம்மம் என்பது உண்மை. அப்போ உண்மையில் நான் இருக்க வேண்டும், சச்சிதானந்த சுரூபமாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனம் இயங்க கூடாது.
சரியா? உடனே நீங்க நிர்விகல்ப சமாதி ரேஞ்சுக்கு என்ன எடுத்துட்டு போக சொல்றீங்களே, அது என்ன அவ்வளவு ஈஸியா? அவ்வளவு பெரிய நாங்க மகான்கள் ஆயிட்டோம், எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மூச்சு பிடிச்சு நிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் முடியுமா அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்காதீங்க. நிர்விகல்ப சமாதி மாதிரி கண்ணு மூடிட்டு எதுவுமே இல்லாத, அதாவது அவ்யக்த பரபிரம்ம நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. That will happen naturally and automatically. அது தானா நடக்கும் அதிசயத்தை நீங்க அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? as a first ஸ்டெப்பா இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த உடல் மனசுல இருந்து வெளியே வந்து வெறும் சாட்சியாக நின்று பார். பிரம்மத்தின் 2 பாவத்தில் சாட்சி பாவத்திற்கு முதலில் வந்தால்தான் நீ நிர்விகல்ப சமாதி ரேஞ்சுக்கெல்லாம் போகவே முடியும். சரியா? எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் இப்பயும் அதான் எண்ணங்களே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. எண்ணங்களை நீ எண்ணாதே என்று நான் சொன்னேன், மற்றபடி அனுபவிக்காதேன்னு சொன்னேன். அந்த உலகத்தை நீ இல்ல, இதுவெல்லாம் வெறும் மாயை என்ற புரிதலோடு இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கோ. எல்லாத்தையும் பாரு, கேளு, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் அப்படி திரைப்படமா பார்த்து நீ பாட்டு அனுபவித்துக் கொண்டிரு. ஆனால் உனக்கு எதுக்கு எண்ணங்கள்? நீ விளையாட்டு வீரனாக இருந்தால் தானே உனக்கு எண்ணங்கள் வேணும். நான் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நம்ம இதை முன்படியில எதுல பேசியிருக்கோம் அப்படின்னா, நீ ஜீவனாகவும் அனுபவிக்கலாம், பிரம்மத்தின் சாட்சி நிலையிலிருந்தும் அனுபவிக்கலாம், ஆனால் பிரம்மத்தின் அவ்யக்த நிலையிலிருந்தும் அனுபவிக்கலாம், நீங்கள் 3 நிலைகளில் இருந்தும் அனுபவிக்கலாம் என்றெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? நான் இப்ப அதை கட் பண்ணிட்டேன். எதை? ஜீவ நிலையில் இருந்து அனுபவிப்பதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்பா, பிளேயரா இருந்து கூட நான் எண்ணங்களை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி கூட நான் அனுபவிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி, இப்பயும் எண்ணங்களே வேண்டாம் வேண்டாங்கிற அப்படின்னா ஒரு டேஞ்சருக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பிரம்ம நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் ஜீவ நிலைக்கு சென்று நீங்க சூப்பரா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அனுபவிச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் அதுக்கு வரேன். இப்ப கற்பனையில தான் நான் சாட்சியா தானே இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி நானும் எண்ணங்களை ஓட்டிக்கிட்டே நான் சாட்சியா இருந்துக்கிறேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இப்ப வேண்டாம். நீங்கள் பிரம்மத்தின் சாட்சி நிலை என்ற ஒரு நிலையை எட்டி தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஜீவன் அப்படி பிளேயர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த பிளேயர் ஃபீல்ட் இருந்துட்டு உங்க கற்பனையை ஓட்டுங்க. அங்க 100% மாயா ஃபீல்ட்ல தெளிவா இருப்பீங்க. அப்ப மாயையில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த கற்பனையை பண்ணுவீங்க. அட்டாச்மெண்ட், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அங்க எல்லளவும் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அனுபவிக்கிறது வேணா அப்படி பிளேயரா இருந்து அனுபவிச்சுக்கோங்க வேணும்னா. சரியா? இல்ல பிரம்மத்தின் சாட்சி நிலை அனுபவமே கிக்கு தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே சச்சிதானந்தமா இருக்கிறது அப்படின்னா அதுல இருந்து போங்க. ஜீவன் நிலையில போய் ஆடணும்னு என்ன இருக்கு? சரியா? சோ சொல்ல வர்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே கான்செப்ட் நான் காட்டியிருக்கேன். ஜீவன் அனைத்தும் மாயை என்று புரிந்து கொண்டு நீ எண்ணங்களை ஓட்டிக்கொண்டு பிளேயர் ஃபீல்ட்ல இருந்து கொண்டு நீயும் பிளான் பண்ணலாம். ஆனா பிளான் மட்டும் தான் பண்ணுவேன், எக்ஸிக்யூஷன் அவனாதான் இருப்பான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அனுபவிப்பது ஒரு ரகம் என்று சொன்னேன். அதான் இப்போது முதல் ஸ்டெப்பாக, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் அதை அனுபவிப்பதற்கு முன்னால் இந்த உடலும் மனமும் நான் அல்ல என்பதை சாட்சியாக இருந்து அனுபவிப்பது அதை விட எளிது என்று நான் நினைக்கின்றேன். அப்ப லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஜீவன் நிலையில் அனுபவிப்பதை விட, ஜீவன் முக்த நிலையில் இருந்து அனுபவிப்பதை விட முதலில் பிரம்ம சாட்சி பாவத்தை அனுபவிப்பது எளிதாக எனக்கு தோன்றுகிறது. ஆதலால் I am just requesting you to everyone to feel this whole body, mind, the world is everything is some Maya. I am not that. I am just an experiencer of all these Mayaik experiences. மாய அனுபவங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அவ்வளவே என்ற ஒரு சாட்சி பாவ நிலைக்கு நீங்கள் வர முயற்சிக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடும். சும்மாவா இருக்கு நம்ம மனசு ஓடும்போது இருக்கு. நீ யோசிச்சு என்னடா ஆக போகுது? அட நடக்கிறது தாண்டா நடக்க போகுது, லூசு பையலே கம்முன்னு கடை என்று சொல்லி நடப்பதை வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டும் உங்கள் மனதை பழக்கி மனதை ஓட்டுவதற்கு தானாக ஓடுவதை ஓட வேண்டாம் என்று மாயா நாலேஜ் வழியா புரிய வைக்கணும். சும்மா நெல்லுன்னா நிக்காது. சரியா? எல்லாம் மாயை. உசுரே போனாலும் கவலை இல்லை. எந்த அளவுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எப்ப சாத்தியப்படும்னா, உங்களுக்கு ஆசையே இல்லைன்னா எது நடந்தாலும் என்னால சந்தோஷமா வாழ முடியும் என்ற ஆலிஸ் ஸ்டேஜ்ல உங்களால இருக்க முடிஞ்சா, பேசிக் நாலேஜஸ் எல்லாம் இல்லாம கண்டிப்பா இது சாத்தியமாகாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் போதே ஐயோன்னு பத ஆரம்பிக்கும். மண்ணாங்கட்டியும் ஆக போறது இல்லை, இது மாயா அப்படின்னு சொல்லிட்டு
இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், வெல்கம் தி டிஃபிகல்டிஸ். எவ்வளவு இன்னும் மோசமானது வேணா வரட்டும்டா, நான் அனுபவிப்பேன்டா என்று அந்த தெம்பு, இவைகள் எல்லாம் பேசிக் குவாலிபிகேஷன்ஸ். நீங்க டோட்டல் இந்த உடம்பு மனசை விட்டு வெளியே வர்றதுக்கு இந்த குவாலிபிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்கள் மனதை நீங்களே ஓட்டாமல் இருக்க முடியும். ஓடும் மனதை நில் என்று சொன்னால் நிற்கும், இல்லைன்னா பதறிட்டு இருக்கும். அதுக்கு பதட்டமே வராது. ஏன்னா நம்ம டிஃபிகல்டிஸ் வெல்கம் பண்ண தயாராயிட்டோம், எல்லாமே மாயன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்ன ஓட்டும் போதே ஏன்டா அப்படின்னு கேட்டா சரி நிக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டு நின்னுப்பான். சோ தேர்ஃபோர் அந்த ஒரு பாவனையை நீங்கள் வளர்த்து, அந்த நீங்கள் எண்ணங்களை ஓட்டாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா, அதுக்காக எண்ணங்களே ஓடாதுன்னு சொல்லல, நீங்க ஓட்டுறேங்கிற ஃபீலிங்கே இருக்காது. நீங்க செயல்படுவீங்க, ஆக்ஷன் பிரம்மாதமா பண்ணுவீங்க. ஆனா எல்லாமே நீங்க செய்யறீங்கன்ற ஃபீலிங் இல்லாம பண்ணுவீங்க. அந்த அதிசயத்தை உங்களால் காண முடியும். நம்ம பேசிட்டு இருக்க 3வது அத்தியாயத்துல இருந்து நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் பண்ணு எப்படி பண்றது? இப்படித்தான் பண்ணணும். சோ நீங்கள் இப்படி இருந்தால் அப்போது நீங்கள் நடைபெறும் ஆக மாட்டீர்கள், அற்புதமாக செயல்படுவீர்கள். ஆனால் நான் செய்கிறேன் என்ற பாவமே உங்களுக்கு இருக்காது. சூப்பராக உங்கள் ஞான நிலை அடைய முடியும் என்று நினைக்கின்றேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனான்னு தெரியலையே. இப்ப டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதை நம்மளால சாதிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க.